Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.1 fifth sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, polynomials ஓட basic terms and example 1 பத்தின வீடியோட லிங்க் மேல கார்டன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். And now let's start. Exercise 2.1 sum number 5. Classify the following as linear, quadratic, cubic polynomials. So இதை classify பண்றதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், linear polynomial என்ன, quadratic polynomial என்ன, cubic polynomial என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So நம்மளோட டிகிரி இருக்குது இல்லையா, அந்த டிகிரி 1ல இருந்துச்சுன்னா அது linear polynomial அப்படின்னு சொல்லலாம். அதே டிகிரி 2ஆ இருந்துச்சு அப்படின்னா அது quadratic polynomial அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டிகிரி 3ஆ இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு cubic polynomial. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் 7 polynomials கொடுத்துருக்காங்க. அதோட டிகிரியை வச்சு அது லீனியர் பாலினாமியலா, குவாட்ராட்டிக் பாலினாமியலா, கியூபிக் பாலினாமியலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இந்த இடத்துல நம்மளோட டிகிரி வந்து 2. டிகிரி 2 இருந்துச்சுன்னா அது என்ன பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அதுவே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப். ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் வந்துட்டு 3, தட் இஸ் டிகிரி வந்து 3. டிகிரி 3ஆ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன் y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ இதில் வந்து நம்மளோட வேரியபிள் y அண்ட் அதிகபட்ச டிகிரி வந்து 2. ஸோ டிகிரி 2ஆக இருக்கிறதுனால அகெயின் இட் மஸ்ட் பி எ குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ். இதில் வந்து நம்மளோட வேரியபிள் 1 தான், தட் இஸ் எக்ஸ். ஒரே ஒரு வேரியபிள் தான் எக்ஸு. ஸோ அந்த எக்ஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இல்லையா. ஸோ டிகிரி 1ஆ இருக்குது. டிகிரி 1ஆ இருந்தால் என்ன பாலினாமியல், லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே 3t பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேரியபிள் வந்து t. ஸோ அதனால அதோட பவர் 1. அப்போ இதோட டிகிரியும் 1 தான். அப்போ இதோட பேரும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஸோ அடுத்தது சிக்ஸ்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வேரியபிள் வந்து ஆர். அப்போ அதோட டிகிரி என்னது 2. ஸோ டிகிரி 2ஆக இருக்கனால ஈவன் தோ இது ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் கூட டிகிரி 2 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர்லி 7x கியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து 3 இருக்குது. ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, பட் டிகிரி 3ஆ இருக்கிறதுனால இதுவும் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து அதோட டிகிரி கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அது லீனியர் பாலினாமியலா, குவாட்ராட்டிக் பாலினாமியலா, கியூபிக் பாலினாமியலான்னு கண்டுபிடிக்க சொன்னால் கூட டிகிரி வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஹியர், we will clarify. இதே எக்ஸசைஸ் 2.1ல இருக்கிற ஃபோர்த் சம் பற்றி தெரிஞ்சுக்கோ உங்கள் லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் பற்றி தெரிஞ்சுக்கோ உங்கள் ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.